இந்த நாளிலும் நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போற காரியம் என்னவென்றால், அதன் வசனம் எடுத்து வாசிங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 நாளாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 வசனங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சு என்று வேறல்ல. நீ இதை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? முதல் வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அசிரியா ராஜாவாகிய என்னவென்றால், நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? 2 வேத வசனத்துல நம்ம வாசம் பார்க்கிறோம். முதலாவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் யார் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். 2வதாக வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள். இந்த கால வேளையில நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது என்பதை நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை எதிர் மேல் இருக்கிறது என்பது நமக்கு என்ன செய்யணும்? தெளிவாக தெரியும். இன்னைக்கு பொதுவா பார்க்கிற போது, எப்ப நீங்க யார நம்புறீங்க அப்படின்னு கேட்டா என்ன செய்வாங்க? நிறைய பேர் நான் ஆண்டவரை நம்புறேன் அப்படின்னு என்ன செய்வாங்க? பொதுவா சொல்லுவாங்க. அப்ப நமக்கு தேவை வருகிற போது, நமக்கு பிரச்சனை வருகிற போது நம்ம எங்க போறோம்? நமக்கு கஷ்டம் வருகிற போது நம்ம யார்கிட்ட போறோம்? ஒரு 1000 ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது, நம்ம எங்க போறோம்? நமக்கு விளைவிடங்கள் வருகிற போது நம்ம எங்க போறோம்? நமக்கு அடிமைச்சனங்கள் இருக்கிற போது நமக்கு எங்க போறோம்? நமக்கு கஷ்டங்கள் வருகிற போது நம்ம எங்க போகிறோம் என்பதை நம்ம நிதானித்து பார்க்கணும். அப்ப நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நாம் யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம், நாம் எதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம் என்பதை நம்ம சரிபடுத்தி ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாக, ஒரு பெரிய நன்மையாக என்ன செய்யும்? பொதுவா பாத்தீங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவா உதாரணமாக குடும்பத்துல நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஒரு குடும்பத்துல ஒரு சந்தோஷம் என்ன செய்யும்? இருக்கும். குடும்பத்துல சந்தேகம் காணப்பட்டால் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமா? இருக்கா? அப்ப கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும்? இருக்கணும். அதே போல பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையான ஒரு நம்பிக்கையான ஒரு புரிதல் என்ன செய்யணும்? இருக்கணும். சந்தேகமான எண்ணங்கள், சந்தேகமான பேச்சுகள் குடும்பத்தில் காணப்படுமானால் குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சி கெட்டு போயிடும், குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் கெட்டு போயிடும். அப்ப நம்முடைய நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும்? சரிபடுத்திக் கொள்ளணும். நம்ம யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம், எதன் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம், நம்ம ஆராய்ந்து நம்முடைய நம்பிக்கையை நம்ம சரிபடுத்திக் கொள்வோமானால் அது நிச்சயமா அது நம்முடைய வாழ்க்கைக்கு, அது நம்முடைய குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாளில் நம்ம வேதத்துக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் யார் மேல் நம்பிக்கை வைக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகள் யார் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது என்பதை நம்ம என்ன செய்ய போறோம்? வேதத்திலிருந்து பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு காரியம், என்ன காரியம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை வேதத்தின்படி வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். மனிதர்கள் நிறைய ஆலோசனைகளை சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தலாம், எப்படி வேலைக்கு போகலாம், எங்க போய் படிக்கலாம், எங்க போய் நடத்தலாம், என்ன வேலை செய்யலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி குடும்பத்தை பிள்ளைகளை வளர்க்கலாம் சொல்லி உலகத்தார்கள் அநேக ஆலோசனைகளை கொடுப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஆலோசனைகளை விட வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை என்ன செய்ய நாம ஆராய்ந்து பார்க்கணும். மனிதனுடைய ஆலோசனைகளை கேட்டு நம்ம குடும்பத்தை நடத்துவோமானால் அது குடும்பத்திற்கு நன்மையாக நம்மளாது இருக்காது. எந்த ஒரு காரியம் ஆனால், எங்க அண்ணன் சொன்னாரு, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, என்னுடைய மாமா சொன்னாரு, எங்க பெரியப்பா சொன்னாரு, எங்க அத்தை சொன்னாங்க சொல்லி நம்ம குடும்பத்தை நடத்துவோமானால் அது சரியா இருக்கா? ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழிகள் உண்டது, முடிவோ மரண வழி. அப்ப நம்ம யார் மேல் நம்பிக்கையா இருக்கணும், யார் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது என்பதை என்ன செய்யணும்? நம்ம வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்த்து வசனம் நமக்கு என்ன சொல்லுது, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை வேதத்திலிருந்து நம்ம அறிந்து அந்த காரியத்தை நம்ம கடைபிடிப்போம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக. முதலாவதாக
ஒரு வசனம் எடுத்து வாசிங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. முதலாவதாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். நாம் யார் மேல் நம்பிக்கை வைக்கணும், யார் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். சகாயம் அடையும்படி நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமா இருக்கிறதுனால் அவைகளை நாடி குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளா இருக்கிறதினால் அவர்களை நம்பி குண்டி இருக்கிறவர்களுக்கு ஐயோ. கவனிங்க, முதலாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது? யார் மேல் நம்பிக்கை வைக்கணும், யார் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது அப்படி என்றால் மனிதர்கள் மேல் அதிக நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு காலம் வைக்க கூடாது. வேதம் சொல்கிறது மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா மனுஷன் மேல் ஒரு மனிதன் அதிக நம்பிக்கை வைப்பானால் அவனுடைய இருதயம் என்ன செய்வான்? கர்த்தரை விட்டு விலகும். இரண்டாவது, மனிதர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு ஐயோ. குதிரை வீரர்கள் மேலும் பலசாலிகள் மேலும் நம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. பொதுவா பார்க்கிற போது நான் முன்னாடி சொன்ன குடும்பத்துக்குள்ளாக நம்பிக்கை இருக்கும். ஆனா ஒரு காரியம், என்ன காரியம் என்றால் மனிதனுக்கு மேல் வைக்கிற நம்பிக்கையில அளவுகோல் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கையில ஒரு அளவு இருக்கணும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு இருக்கிற நம்பிக்கையில ஒரு அளவு இருக்கணும். அதே போல நண்பர்களுக்கு இடையே இருக்கிற நம்பிக்கையில அளவுகள் இருக்கணும். அதே போல வேலை செய்கிற இடத்தில் பழகிறவர்களோட ஒரு அளவுகள் என்ன செய்யணும்? இருக்கணும். என்னைக்குமே ஒரு மனிதனை கண்மூடித்தனமாக அளவுக்கு அதிகமாக என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது, சார்ந்திருக்க கூடாது. பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது? கண்மூடித்தனமாய் நம்புகிற பழக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா வேதம் நமக்கு அதான் சொல்லுகிறது. ஏன்னா மனுஷனை ஒரு மனிதன் அதிக நம்பிக்கை வைப்பானால் அவனுடைய இருதயம் என்ன செய்யும்? கர்த்தரை விட்டு விலகி போகும். மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கையில என்ன செய்யணும்? அளவுகோல்களை வைக்கணும். அதே போல மனிதர்கள் மேல் வைக்கிற அன்பிலும் என்ன செய்யணும்? அளவுகோல் வைக்கணும். யாரும் என்ன செய்யக்கூடாது? அளவுக்கு அதிகமா நேசிக்க கூடாது. ஏன் நேசிக்க கூடாது அப்படின்னா, அளவுக்கு அதிகமாய் ஒரு மனிதனை நம்புவோமானால், அளவுக்கு அதிகமாய் ஒரு மனிதனை நேசிப்போமானால் அதனால் ஏற்படுகிற பின் விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கும். அப்ப வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக நம் மனிதர்கள் மேல் அதிக நம்பிக்கை செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அப்படின்னா நாம் யார் மேல் நம்பிக்கை வைக்கிறது? சங்கீத புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கு. அப்ப மனிதர்கள் மேல் அதிக நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் அதிக நம்பிக்கை வைக்கிறவர்கள் நாம் என்ன செய்யணும்? மாறணும். அதே போல நீங்க சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவ மனுஷங்க மேல வைக்கிற நம்பிக்கையை விட ஆண்டவராகிய இயேசுவை மேல் நம்ம என்ன செய்யணும்? அதிக நம்பிக்கை நம்ம என்ன செய்யணும்? வைத்திருக்கணும். மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை விட ஆண்டவர் மேல் என்ன செய்யணும்? அதிக நம்பிக்கை, அன்பு வைப்போமானால் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? மனுஷங்க மேல நம்ம ஏன் அதிக நம்பிக்கை வைக்க கூடாது? ஏனென்றால் வசனம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மனிதர்கள் மேல நாம ஏன் அதிக நம்பிக்கை வைக்க கூடாது? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல நீங்க 9ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிற போது அங்க எலியா தீர்க்கதரிசி குறித்தும் சாரிபாத் விதவை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்? வாசிப்பாங்க. அதுல நீங்க 12ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் எண்ணெயுமே அல்லாமல் சொல்கிறேன், சாப்பிட்டு செத்து போக எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அப்போ இந்த வசனத்துல எலியா தீர்க்கதரிசியும் சாரிபாத் விதவை என்ன சொல்றாங்க?
என்ற ஒருபடி மாவு இருக்கு, களையத்துல கிண்ணத்துல கொஞ்சமா எண்ணெய் இருக்கு. அந்த கொஞ்சம் மாவை அந்த எண்ணெயில சுட்டு நாங்க என்ன செய்ய போறோம், நானும் என் குமாரன் என்ன செய்ய போறோம், சாக போறோம். அதற்காக நான் ரெண்டு என்ன பண்றேன், விறகு பிறக்கி நான் அடுப்பு பத்த வைக்க போறேன். கீழே அதே வசனத்துல 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தை, கர்த்தர் எலியாவின் வார்த்தை சொன்ன வார்த்தை, பானையிலே மாவு செலவழித்து போகவும் இல்லை, செலவழித்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை, குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாக அந்த ஸ்திரீயின் மகள் வியாதியில் விழுந்தான். வியாதியில் விழுந்தான். அவருடைய சுவாசம் போகும் மட்டும் அவருடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன, தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தேன். நல்லா கவனிக்கணும். 12ஆம் வசனத்துல நம்ம சொல்லுது, கொஞ்சம் மாவு இருக்கு, மாவு நான் என்ன செய்ய போறோம், நானும் என் பையனும் சாப்பிட்டு என்ன செய்ய போறோம், சாக போறோம். அப்ப ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி மூலமா அற்புதத்தை செய்தான். அப்ப பஞ்ச நாட்கள் முடிவரைக்கும் என்ன செய்யல, மாவு குறையில, எண்ணெய் என்ன செய்யல, குறையில். தினமும் அப்பமா சுட்டு சாப்பிடுறாங்க, அப்பம் வந்துகிட்டே. அப்ப ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தோட ஒரு பையன் என்ன பண்றான், வியாதி வந்துருச்சு, வியாதியில படுத்துருக்கான். படுத்த உடனே நம்ம எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனே உமக்கும் எனக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தே. அதே அதிகாரத்துல கடைசி நீங்க 24ஆம் வசனம் 25ஆம் 23 24 வாசிங்க. அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை அவள் தாயினிடத்தில் கொடுத்து உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷன் என்றும் நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த வசனத்துல நம்ம என்ன புரியுது? முதல் வசனம் சொல்லுகிறது, நானும் என் பையனை சாக போறோம். அடுத்த ஒரு பகுதி சொல்லுகிறது, என்னை சாகடிக்கவா வீட்டுக்கு வந்து. கடைசியில மகனை இந்த பண்ணுறா, எலியாவினோடு கூட எழுப்புகிறான். எழுப்பின உடனே நம்ம சொல்லுது, நீ உண்மையாவே என்னுடைய மனுஷன்தான் அறிந்திருக்கிறேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக மனுஷனுடைய பேச்சு என்ன பண்ணுது, மாறுது. சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி என்ன செய்வான் மனுஷன் பேசும். அப்ப மனிதர்கள் மேல நாம் ஏன் அதிக நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்னா, மனிதனுடைய வார்த்தைகள், மனிதனுடைய மனசு என்ன செய்யும், அடிக்கடி மாறும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு என்ன செய்வான் மனுஷன் பேசுவான். திங்கட்கிழமை பேசுகிற பழக்கம் செவ்வாய்க்கிழமை என்ன செய்யாது இருக்கு சொல்லி எதிர்பார்ப்பது, அது நம்முடைய பொறுப்பற்ற ஒரு காரியம். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மனுஷங்க மேல நம்ம என்ன செய்யக்கூடாது, அதிக நம்பிக்கை வைக்க கூடாது. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, மனிதர் மேல் வைக்கிற நம்பிக்கையில நீங்கள் அளவுகோல் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதர் மேல் காட்டுகிற அன்புல நீங்கள் அளவுகோல் வைத்துக் கொள்ளுங்கள். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நன்மை. ஒரு மனிதன் நாம் அளவுக்கு அதிகமாய் நம்பிக்கொண்டிருப்போமானால், அளவுக்கு அதிகமாய் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் வருத்தப்படுவார்கள், அளவுக்கு அதிகமாய் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். ஏன்னா மனிதர்கள் பொய் சொல்லுவார்கள். அதே போல மனிதனுடைய பேச்சு என்ன செய்ய அடிக்கடி மாறும். அப்ப அதே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனம் மாற மனு புத்திரர் அல்ல, அவர் வசனிச்சும் செய்யாமல் இருப்பாரோ. அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. கர்த்தரை ஏன் நம்ம அதிகமா நம்பணும் அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், ஏமாற்ற மாட்டார். ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். மனிதர்கள் பொய் சொல்வார்கள், மனிதர்கள் ஏமாற்றுவார்கள், மனிதர்கள் கீழே தள்ளுவார்கள், மனிதர்கள் விரோதமாய் பேசுவார்கள். ஆனா ஆண்டவர் அதை என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் நம்ம யார் மேல் நம்பிக்கை வைக்கணும், யார் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. மனிதர்கள் மேல ஒரு காலம் ஒரு நாளும் அளவுக்கு அதிகம் என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் நம்ம அதிக நம்பிக்கை வைப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடந்த வாரத்துல நீங்க செய்தி பார்த்திருப்பீங்க, ஒரு பெண்ணிற்கு என்ன பண்ணாங்க, தூக்கு தண்டனை என்ன பண்ணிருக்கிறாங்க, விதித்திருக்கிறாங்க. அந்த பெண் செய்த காரியத்தை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்ப உலகத்துல பார்க்கிற போது மனுஷனுடைய காரியங்கள் நீங்க என்ன பண்ணுது, வேறு விதமாய் மாறுது.
நல்லா பேசி பேசி மனதை மாத்தி கடைசி என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு விஷம் வச்சு என்ன பண்ணிருக்கு, அவன் காதல் வச்ச பையன் என்ன பண்ணிருக்கு, கொன்று. அதை மறைப்பதற்கு நிறைய காரியங்கள் செய்து 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்பதான் என்ன பண்றது, கோர்ட்ல தீர்ப்பு வந்து என்ன பண்றாங்க, மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. அப்ப உலகத்தின் காரியங்களை பார்க்கிற போது இன்னைக்கு நம்பிக்கை துரோகங்கள் அதிகமா என்ன பண்ணிருச்சு, பெருகிருச்சு. நம்ப வைத்து ஏமாற்றுகிற காரியங்கள் அதிகமா பெருகிருச்சு. அதனால நீங்களும் நானும் எந்த ஒரு காரியமானாலும் என்ன செய்யக்கூடாது, மனுஷர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், அளவுகள் இருக்கணும். யாருமே கண்மூடித்தனம் என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. அதே போல யாருமே கண்மூடித்தனம் என்ன செய்யக்கூடாது, நேசிக்க கூடாது, அன்பு வைக்க கூடாது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யாது, நன்மையாக இருக்காது. அளவுக்கு அதிகமாய் நம்பிக்கை வைக்கிற போது, அளவுக்கு அதிகமாய் அன்பு வைக்கிற போது, அதனால வருத்தம் அதிகமாய் கிடைக்கும், அதனால துக்கங்கள் அதிகமாய் கிடைக்கும், அதனால பிரச்சனை விஷயம் அதிகமாய் வரும். அதனால முதலாவதாக வேதம் சொல்கிறது, நாம் யார் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது, மனிதர்கள் மேல அதிக நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் அதிக நம்பிக்கை வைங்கள். என ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பயந்தும் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். மனிதர்கள் எத்தனை நாட்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் நமக்கு தெரியாது. என நிலையில்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழுகிறோம், நிலையில்லாத ஒரு சரீரத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்முடைய ஆண்டவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறவர். கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை உணர்வுகளாக இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஒருபோதும் ஒரு கால் நம்மை ஏமாற்றுகிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் ஒரு கால் நம்மை தள்ளிவிடுகிற தேவனும் அல்ல. நம்மை அரவணைக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை தேர்ச்சுகிறவர், நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கிற தேவன். அதனால முதலாவது நம்ம என்ன செய்யக்கூடாது, மனிதர்கள் மேல அதிக நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் அதிக நம்பிக்கை வையுங்கள். இரண்டாவதாக நம்ம யார் மேல் நம்பிக்கை வைக்கணும், யார் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. இரண்டாவது முக்கியமான காரியம், சுயத்தின் மேல் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்க கூடாது. சுய ஞானத்தின் மேல, சுய பலத்தின் மேல சுய நம்பிக்கை நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சுய நம்பிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மனுஷங்களை நம்ப மாட்டாங்க, கடவுளை என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. எனக்கு ஞானம் இருக்கு, நான் பாத்துக்கிடுவேன். எனக்கு நல்ல பலன் இருக்கு, நான் பாத்துக்கிடுவேன். எனக்கு நல்ல வேலை இருக்கு, நான் பாத்துக்கிடுவேன். எனக்கு நல்ல வருமானம் இருக்கு, நான் பாத்துக்கிடுவேன். எனக்கு யாரு என்ன சொல்லணும், என் வாழ்க்கையை நான் என்ன பண்றேன், பார்த்துட்டு போறேன். நான் யாரை நம்பி நான் எதுக்கு நம்பணும், வாழணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் என்ன பண்ணுது நம்முடைய நாட்டுல பெருகிடுச்சு. சுய நம்பிக்கை அதிகமாயிருச்சு. நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும், தவறு இல்லை. ஆனா அந்த நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, அளவுக்கு அதிகமாய் போய் நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். எனக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, ஆலோசனை சொல்லக்கூடாது. நான் யார்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், உதவி கேட்டுனா போக மாட்டேன். அப்படிங்கிற பேச்சு இன்னைக்கு உலகத்துல அதிகமா பெருகிருச்சு. சுய நம்பிக்கை ஆபத்தை கொண்டு வரும். சுய பலத்தில் நம்பிக்கை வைக்க கூடாது. சுய ஞானத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. சுய வேலையின் மேல, சுய வருமானத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிற போது குடும்பம் என்ன செய்யும், தாறுமாறா பெயரும், வாழ்க்கை தாறுமாறா பெயரும். அப்ப நீங்களும் நானும் சுயத்தின் மேல் நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, ஒருபோது நம்ம வைக்க கூடாது. அப்ப சுயத்துமே நம்பிக்கை வைக்காமல் நம்ம எதற்கு நம்பிக்கை வைக்கிற ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். அப்பொழுது அவர் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், வேதம் சொல்கிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். பரிசுத்த ஆவியின் மேல், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அபிஷேகத்தின் மேல் நாம் என்ன செய்யணும், நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். நீ பொதுவா தேசத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துல பல பிரிவுகள் இருக்கிறது, பல சபைகள், பல ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அதுல ஒரு கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை நம்பாத ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது, அபிஷேகத்தை நம்பாத ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது, அந்நிய பாஷையை நம்பாத ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது. அவர்கள் ஆவியில் நிலைமை என்ன செய்ய மாட்டாங்க, அந்நிய பாஷைகளை பேச மாட்டாங்க. சபைக்கு வருவாங்க, கர்த்தரை துதிப்பாங்க. அந்நிய பாஷையை பேசுகிற பழக்கம், அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் என்ன செய்யலாம் வாழ்க்கையில இருக்காது.
ஆனா வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல ஆவியினாலே ஆகும். அப்ப எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் சுயத்தின் மேல நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்க கூடாது. நமக்குள்ளாக இருக்கிற பசுத்த ஆவியானவர் பேர் நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கையுள்ளவர்களா நம்ம இருக்கணும். ஆவியானவர் என்ன செய்ய நம்பிக்கையோடு பெற்றுக்கிற வேதம் சொல்லுகிறது, கொள்ளாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுகிறோம், லோக்கால நம்ம என்ன பண்ணுகிறோம், வாஸ்து பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் பசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் என்ன செய்யணும், நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன செய்யணும், பெற்றுக் கொள்ளணும். பசுத்த ஆவியானுடைய பலனை நாம் என்ன செய்யணும், வேதம் சொல்றது போல பசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் சமரியாவிலும் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். நம்முடைய பலத்தினால ஆண்டவருக்கு எலும்பு பிரகாசிக்க முடியாது. நம்முடைய பலத்தினால ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய பலத்தினால ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ முடியாது. நம்முடைய பலத்தினால ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, சாட்சியா இருக்க முடியாது. அதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை. அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமானாலும், சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில நம்ம செய்கிற போது அது நிச்சயமா நமக்கு பெரிய மகிமை என்ன பண்ணும் இருக்கும். உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல நம்ம வாசி பார்க்கிறோம், தாவீது ராஜா அதிக யுத்தங்களை செய்தவர். தாவீது ராஜா எந்த யுத்தத்திலும் என்ன செய்யல, தோற்று போனது எல்லா யுத்தங்களையும் ஜெயத்தை பெற்ற நம்ம என்ன பண்ணுறது வேதத்துல வாசி பார்க்கிறோம். ஆனா அதே விதம் சொல்கிறது, தாவீதோடு கூட அநேக பராக்கிரமசாலிகள், அநேக பலசாலிகள் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஆனா தாவீதுக்கு ஒரு பழக்கம், எந்த யுத்தத்திற்கு போனாலும் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிற ஒரு பழக்கம் என்ன தாவீதுக்கு இருந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு பழக்கம் இருந்தது. நான் யுத்தத்திற்கு போகலாமா, நான் எப்படி போகலாம், நான் என்ன செய்யலாம், கர்த்தருடைய ஆலோசனை என்ன செய்ய அவர் கேட்டா. சுயத்துல என்ன பண்ணல, தாவீது செயல்படல. ஆனா சவுல் என்ன பண்ணா, சுயத்துல செயல்பட்டார். பிரச்சனை அதிகமாகிற போது, நெருக்கம் அதிகமாகிற போது என்ன செய்தார், வரி செலுத்த ஆரம்பிச்சுட்டார். ஜனங்கள் எல்லாம் போனோட சவுலுக்கு என்ன வந்து பயம் வந்ததுனால, சுயத்துல செயல்பட்டதுனால ஆண்டவர் சவுலை தள்ளினார். தாவீதை ராஜாவாக என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். அப்ப தாவீது வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை கேட்டு செய்கிற இருந்தது. சுய புத்தியில என்ன செய்யற, சாயல. நீதிபதிகள் 3 வாசம் பார்க்கிறோம், சுய புத்தியுமே சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளிலும் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவன் பாதையில் என்ன செய்வார், செவைப்படுத்துவார். ஆண்டவர் நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், சுய புத்தியை கொடுத்திருக்கிறார். ஆனா அதை என்ன செய்யக்கூடாது, அதையே சார்ந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அதையே சார்ந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஞானம் இருக்கலாம், நமக்கு புத்தி இருக்கலாம், அதை கொடுத்தவர் கர்த்தர். ஆனா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்ம என்ன செய்யணும், தேவனோடு கூட நம்ம பேசி ஆவியானுடைய பலனை நம்ம கேட்டு அதன்படி நம்ம செய்கிற போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய காரியமா இருக்கு. வேதம் சொல்றது போல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்முடைய ஆவியினாலே. இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்ம எல்லாருக்குள்ளாக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க, கர்த்தருக்காக சாட்சியை வாழ, அதே போல சகல சத்தியத்திற்குள்ளும் நடந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், அந்நிய பாஷைகளை பேசி ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரப்பி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும், மாறணும். நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளமோ அந்த நாள் முதல் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஆனா நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் எப்படி இருக்கிறார் என்பதை என்ன செய்ய நம்ம பார்க்கணும். நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் செயல்படுகிறாரா, இல்ல நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் அமைதியா இருக்கிறார்? நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் செயல்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், தினம் என்ன செய்யணும், ஜெபிச்சு அந்நிய பாஷைகள் அதிகமா நம்ம என்ன செய்யணும், பேசணும். ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கணும். அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி ஜெபிக்காம நம்ம இருக்கிற போது நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் அமைதியா இருப்பார். அமைதியா இருக்கிற போது நமக்கு வேண்டிய ஆலோசனைகள் சரியா கிடைக்காது, நமக்கு வேண்டிய வழி நடத்துறது நமக்கு என்ன செய்ய சரியா கிடைக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வது ரொம்ப கடினம். என வேதம் சொல்கிறது, எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அப்ப நீங்களும் நானும்
பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும், நம்ம பெற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம கேட்கிற போது கர்த்தர் நிச்சயம் என்ன நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தின் மேல அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை வைத்து நம்ம என்ன செய்யணும், நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி இயேசு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 14ஆம் வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவிற்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரவிற்று. வேதம் சொல்கிறது இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அதே போல இயேசுவானவர் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நிறைந்திருந்தார். அதனால இயேசுவின் கீர்த்தி என்ன பண்ணது, தேசம் எங்கும் பரவினர். இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாகத்தான் பிறந்தார், மனிதனாகத்தான் வாழ்ந்தார். அப்ப இயேசுவானவர் பரிசுத்த ஞானஸ்நானம் எடுத்து ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பதாக அவருடைய ஊழிய பயணம் வித்தியாசமா இருந்தது. பிதாவானவர் இயேசு மூலமாய் அநேக அற்புதங்கள் என்ன பண்ணார், செய்தார். அநேக அதிசயங்கள் என்ன பண்ணார், இயேசு மூலமாய் செய்தார். அநேக விடுதலை என்ன பண்றது உண்டானதான் வேதம் சொல்றது. கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்க நிச்சயம் என்ன செய்யுமா, விடுதலை உண்டா. அவர் நீங்களும் நானும் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்ய, நாம சரி பார்க்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை சுயத்தின் மேல இருக்கிறதா, சுய ஞானத்தின் மேல் இருக்கிறதா, சுய பலத்தின் மேல் இருக்கிறதா, இல்ல சுய நம்ம சம்பாதிக்கிற வேலையில நம்ம நம்பிக்கையா இருக்கிறோமா, இல்ல ஆவியானுடைய பலத்தின் மேல ஆவியானுடைய அபிஷேகத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைத்து அதை நம்ம செயல்பட நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் உலகத்தாரை போல சுயத்துல நீங்க செயல்படாதபடிக்கு, சுய புத்தியில சாயாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய ஆலோசனையில் கேட்டு அவருடைய பலனை பெற்றுக் கொள்வோம். ஏன்னா இன்னொரு வசனம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டி என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வசனம் சொல்றது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சரி, நமது பலவீனம்னா என்ன? வசனம் சொல்றது ஆவியானவர் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு என்ன பலவீனம் இருக்கு, நமக்குள்ளாக என்ன பலவீனம் காணப்படுகிறது? நம்ம என்ன எதிர்க்க முடியாம, நடக்க முடியாம வீல் சேர்ல நாம இருக்கிறோமா, இல்ல பேச முடியாம நாம ஊமையா இருக்கிறோமா, இல்ல பார்க்க முடியாம நம்முடைய கண் குருடா இருக்கா, இல்ல வேலை செய்ய முடியாம நம்முடைய ஒரு கை வராம இருக்கா? நமக்கு என்ன பலவீனங்கள் இருக்கு? வேதம் சொல்லுகிறது அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு என்ன பலவீனம் இருக்கு? இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு பலவீனம்னே தெரியல. என்ன பலவீனம்? ஜெபிக்காம இருப்பது நம்முடைய பலவீனம். வேதத்தை வாசிக்காமல் இருப்பது நம்முடைய பலவீனமா இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது நம்முடைய பலவீனம். மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பது நம்முடைய பலவீனம். சபைக்கு வராமல் இருப்பது பலவீனம். ஜெபத்திற்கு வராமல் இருப்பது பலவீனம். அது நிறைய பேருக்கு பெருசா தெரியல. சபைக்கு வராமல் இருப்பது ஒரு பலவீனம். வீட்டுலதான் இருப்போம், ஆனா கிளம்புகிறதுக்கு நமக்கு முடிய மாட்டேன். ஏன்? நமக்கு பலவீனம். இப்ப நமக்கு காய்ச்சல், நம்ம என்ன செய்ய, வேலைக்கு போவோமா? அதிகமா ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சு, வேலை நம்ம என்ன செய்வோம், மாத்திரை போட்டு வீட்டுல என்ன செய்வோம், படும். நமக்கு என்ன வேணும்? பலம் வேணும். அதே போல நம்ம வீட்டுலதான் இருக்கிறோம், ஆனா என்ன செய்ய முடியாது, சர்ச்சைக்கு இன்னைக்கு நிறைய பேர் வரப்படாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? பலவீனங்கள் இருக்கு. ஏன்னா ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக என்ன பண்ணுகிறார்? அமைதியா இருக்கிறார். ஆவியானவர் செயல்பட என்ன செய்ய அவர்கள் இடம் கொடுக்க. ஏன்னா ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறதுக்கு? உதவி செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
அப்ப நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானுடைய பலன் நமக்கு என்ன செய்ய அதிகமாய் தேவை. நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவரை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். அப்ப அந்த காலவெளி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய நம்பிக்கையை நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும். நம்ம மனிதர்கள் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமா, இல்ல கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோமா, இல்ல சுய புத்தியின் மேல் நம்ம நம்பிக்கையா இருக்கிறோமா, இல்ல பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால நம்ம என்ன செய்கிறோமா, செயல்படுகிறோமா என்பதை என்ன செய்ய நம்ம நிதானித்து பார்த்து சரிப்படுத்திக் கொள்வோமானால் அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம். ஏன்னா நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை சரி இல்லை அப்படின்னா அது வாழ்வதற்கு ரொம்ப கடினமாய் மாறிடும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மனிதர்கள் மேல அதிக நம்பிக்கை வைக்க கூடாது. கர்த்தர் மேல் அதிக நம்பிக்கை வைங்கள், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சுயத்தின் மேல் அதிக நம்பிக்கை வைக்காதீங்க. அதே போல பரிசுத்த ஆவியானுடைய பலத்தின் மேல, பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையின் மேல நீங்கள் நம்பிக்கையை வைத்து அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுவீர்களானால் அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நன்மையாக என்ன செய்யும் இருக்கும். அதனால இந்த காரியத்தை நம்ம மனதில் வைத்துக் கொள்வோம். ஏன்னா நம்முடைய நம்பிக்கையை நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். நீங்க பொதுவா உலகத்துல எந்த கிறிஸ்தவனை நீங்க கேட்டாலும் சரி, எல்லாரும் சொல்லுகிற ஒரே வார்த்தை, நாங்க கர்த்தரை மட்டும் தான் நம்பி இருக்கிறோம், நாங்க கர்த்தரை மட்டும் தான் நம்ம நேசிக்கிறோம், கர்த்தரை மட்டும் தான் நாங்க தேடுகிறோம். என்ன செய்வாங்க, வாய் பூசாம பொய் சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில பொய் சொல்லக்கூடாது. பொய்களுக்கு நாம் என்ன செய்வோம், விளைவிருப்போம். உண்மையாகவே நம்ம யாரை நம்பி இருக்கிறோம், நம்ம யாரே சார்ந்திருக்கிறோம் என்பது என்ன செய்யணும், நிதானித்து பார்க்கணும். மனிதர்களை சார்ந்திருக்கிறோமா, இல்ல கர்த்தரை சார்ந்திருக்கிறோமா, இல்ல நம்மை மேல நம்ம அதிகமாய் சார்ந்திருக்கிறோமா, இல்ல பரிசுத்த ஆவியினுடைய பலத்துல நம்ம என்ன செய்கிறோமா சார்ந்திருக்கிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம சரிப்படுத்திக் கொள்வோமானால் அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். அப்படி நாம்